ஆபாசம்னா என்ன? தமிழ்ல ஆபாசம்னு சொல்றோம், உங்களுக்கே தெரியும் ஆபாசம்னா என்னன்னு சொல்லுங்க. என்ன? மானக்கேடான செயல்பாடு. மானக்கேடான செயல்பாடுகள் அனைத்தும் ஆபாசமானவை. அவைகள் பேச்சாக இருக்கலாம், பார்வையாக இருக்கலாம், நடத்தையாக இருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். பிறருடைய இச்சையை தூண்டும்படியாக அல்லது பிறரால் நம்முடைய இச்சை தூண்டும்படியாக அமைக்கப்பட்ட எந்த செயல்பாடுகளும் என்னதுதான்? ஃபவாஹிஷ், ஆபாசத்திற்கு உரியவை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கடுமையாக தடை செய்யப்பட்டவை. ஆபாசங்கள் என்பன ஜினாவிற்கு வாசலை திறந்து விடுகின்ற ஓர் வழிகாட்டி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜினாவை தடை செய்கிறான். எப்படிப்பட்ட தடையாக சொல்லப்படுகிறது? அது அனைத்து காரியங்களுக்குமான வாசலை, அது அனைத்து பாவங்களுக்குமான வாசலை திறந்து விட்டு விடுகிறது என்று சொல்லி காட்டுகிறான். அதற்கான நுழைவாயிலாக இந்த ஃபவாஹிஷ் இருக்கின்றது. ஃபவாஹிஷ் என்பது இன்றைக்கு மலிந்து போய்விட்ட ஒரு செயல். இன்னைக்கு ஃபவாஹிஷ், ஆபாசமானவைகள் என்பன நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை. நாம் கண்ணை மூடி காதை பொத்தி வாயை அடக்கி அமர்ந்து கொண்டாலும் நம்முடைய மூளைக்குள் உட்காருவதற்கான எல்லா வழிமுறைகளும் இன்றைக்கு அது செய்யப்பட்டு விட்டது. எதில் ஆபாசம் இல்லை, எதில் வெக்கரம் இல்லை, எதில் இது போன்ற அருவருக்கத்தக்க செயல்பாடுகள் இல்லை, எல்லாவற்றிலும் இருக்கிறது. ஒரு பேனா பென்சிலில் தொடங்கி ஆண்கள் மட்டுமே உபயோகிக்கக்கூடிய ஷேவிங் லோஷன் வரைக்கும் எல்லாவற்றுக்குமான விளம்பரங்களும் ஆபாசத்தை அடிப்படையாக கொண்டுதான் செயல்படுத்தப்படுகிறது. இது இணையதள உலகம், இன்டர்நெட் வேர்ல்டு இல்லையா? இது இணைய உலகம். உள்ளங்கைக்குள்ளேயே உலகத்தை சுருக்கி வைத்துவிட்ட ஒரு தொழில் புரட்சி, அறிவு புரட்சி நிறைந்த காலம் என்று தொழில்நுட்ப புரட்சி நிறைந்த காலம் என்று பேசப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஆபாசம் என்பது தவிர்க்கவே இயலாததாக ஆகிவிட்டது. குழந்தைகள், பிஞ்சு மழலைகளுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லித்தர வேண்டிய ஒரு மிக மோசமான தலைமுறையாக நம்முடைய தலைமுறை ஆகியிருக்கிறது என்று சொன்னார். அந்த பிஞ்சுகளுக்கு என்ன தெரியும்? அந்த பச்சை மண்ணுகளுக்கு, அந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு என்ன தெரியும்? அவைகளுக்கு நாமே இது சரி இது தவறு என்று சொல்லித்தருகின்ற அடிப்படையில் பல மானக்கேடான காரியங்களை அறிமுகம் செய்ய வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் என்றார். ஆபாசமும் அருவருப்பும் இன்றைக்கு சமூகத்திலே பிரிக்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தடை செய்கிறான். யன்ஹானில் ஃபஹ்ஷா, எந்த வழியில் வந்தாலும் அதை தடுத்து விடும். சும்மா பேசத்தானே செஞ்சேன்னு சொல்லாது. பேசுவது ஃபவாஹிஷிலே இந்த பேச்சு இருக்கு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் ஜினாவை பற்றி பேசுகின்ற பொழுது அதற்கென்று பல பங்குகளை நிர்ணயம் செய்தார், நமக்கு அறிமுகப்படுத்தினார். கண் அதை செய்கிறது, காது அதை செய்கிறது, நாவு அதை செய்கிறது, உங்களது கரங்கள் அதை செய்கிறது, உங்கள் கால்கள் அதை செய்கிறது, இறுதியிலே உங்களது பிறப்புறுப்பு அதை உண்மைப்படுத்தி விடுகிறது என்று சொன்னார். இந்த உலகத்தில் தண்டனைக்குரிய குற்றம் அதில் ஈடுபடுவது என்று சொன்னால், ஈடுபடுவதற்கு உதவி செய்த உறுப்புகள் எல்லாம் நாளை மறுமையில் குற்றவாளியாகத்தான் நிறுத்தப்படும். நாளைக்கு மறுமையில் அவனுடைய தோள்கள் சாட்சி சொல்கிறது, கண்கள், காதுகள், நாவு, கரங்கள் சாட்சி சொல்கின்றன என்று சொன்னால் எதனால்? அவைகளை கொண்டு அந்தந்த பாவத்தின் பங்குகளை நாம் தேடிக்கொண்டோம் என்ற காரணத்தினால்தான். அல்லாஹ் உங்களை என்னை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்கள், தவிர்க்கவே முடியாத காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம கண்களை மூடி காதுகளை பொத்தி சென்றாலும் வழியை நம்முடைய கல்வுக்குள்ளே விழுந்து விடுகின்ற அளவிற்கு இன்றைக்கு எல்லா விதமான தொழில்நுட்பம் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே முடிந்தவரை எவ்வளவு உங்களால் இந்த ஆபாசத்தை விட்டு விலகி இருக்க முடியுமோ விலகி இருங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார்.